தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கு இந்த மாநாடு கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் இளைஞர்கள் திரண்டுவாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு சேர் மட்டுமே 1.5 லட்சம் சேர்கள் போடப்பட்டது. கின்னஸ் ரெக்கார்டுக்காக வந்து பார்த்துருக்காங்க. இவ்வளவு பெரிய மாநாடு வரைக்கும் நடந்தது இல்லை. வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்கார மாதிரிடா. நாளைக்கு நான் பண்ண போற மேட்டர்ல நம்ம பசங்க எல்லாம் உறைஞ்சு போய் உட்கார போறானுங்கடா. காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் அங்க பார் நம்ம பசங்க எல்லாம் எப்படி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கானுங்க. பெண்கள் விடுதலை ஒன்றே நமது லட்சியம். மாதர் நம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா டூரிங் டாக்கிஸ்ல பிட்டு படம் ஓட்டினாலே போலீஸ கூட்டு வந்து சீல் வச்சு மூடிடுறாங்க. நீங்க ஊருக்குள்ளேயே ஒரு பிட்ட ஓட விடுறீங்களேடா, உங்களுக்கெல்லாம் யாரா சீல் வைக்க போறா? அதிமுக மாநாடு நடந்துட்டு இருக்கு, பொன் விழா மாநாடு மதுரையில. ஆனா அதிமுக மாநாடுல என்ன சாப்பாடு போடுவாங்கன்னு பார்ப்பாங்க. புளி சாதமா, பிரியாணியா, அதுதான் செய்தி சேனல்ல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் தொண்டர்களுக்கு சுட சுட சுவையான மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, கத்தரிக்காய் தொக்கு, தயிர் சாதம் வழங்கப்பட்டு வருகிறது. நடேசாவது கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, ஆனா நாயுடு நீ கேஸ் கூடவே பேசிக்கிட்டு இருக்கே. இங்க வா. ஐயா ராடுகாரப்பே சிந்தாம ஒத்துப்பாய். எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ பாவிகளா. ஐயோ என்ன லஞ்சா? நான் சொல்லல, நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்த்தவங்க. வாங்கி சென்ற பார்சலில் மட்டன் பீஸ் இல்லாததால் ஆத்திரம் அடைந்த திமுக தொண்டர்கள் இந்த வாங்கி சென்ற உணவை பிரியாணியில் பீஸ் இல்லாததால் தூக்கி எறிந்து சென்றுள்ளனர். மாநாட்டில் எங்கு பார்த்தாலும் இந்த பிரியாணி சிதறக்கிடும் காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு கோடா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாத்திட்டோம்டா. கடல் போல் திரண்டிருக்கும் திராவிட பட்டாளமே, அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? இந்த திசையிலிருந்து வந்தாலும் உறுதி கூட கோட்டை சுவரை தொட முடியாது. ஏன்னா களத்துல நிக்கிறது தளபதியின் தளபதி. போஸ்டர்லாம் பார்த்தேன், சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்ல. செம கூட்டமாமே டுட்டோரியல் சென்டர்ல. டிராபிக் ஜாம் ஆகி ஊரே கதிகலிங்க போச்சான். தஞ்சாவூர் வரைக்கும் கியூ நிக்குதான் என்கின்ற முதலை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற இந்த கொடிமரம் நாட்டி அதிலே படோடபம் என்கின்ற கொடியை பறக்க விட்டு பார்ப்போர் கண்கூச பளபளப்பும் கேட்கோர் செவி குடைய அட்டகாசமும் செய்த கொடுங்கோலன்கள் எல்லாம் பகல் பட்டினிகளால் பஞ்சை பணாதைகளால் நொன்ன உள்ளெடுத்தால் தாக்குண்டு தகர்ந்து தரை மீது சிதறி சிதறி வீழ்ந்து மண்மேடுகள் ஆனதெல்லாம் புராணம் அல்ல, வரலாறு. அந்த வரலாற்றினை நடைபெற கொள்கை பிடிப்பும் லட்சிய தாகமும் கொண்ட லட்சக்கணக்கான தம்பிமார்களான 239 ஆடியே தீரணும், 161 புல்லுக்கு தாங்காது. ஏயா அப்புறம் மசு தானையா? ஏன் கை காசு கொடுக்குற? களைச்சு போடியா சீட்டை. அங்கே செலவுக்காவது ஏதாவது கொடுக்க விட களைச்சு போடியா. இல்லமா கொம்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை ஊற்ற மாநாடா இந்த சேலம் இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்கு. என்ன சித்தா, நம்ம செட் எப்படி சவுண்ட் கிளியரா? நல்லா இருக்குப்பா. சொல்லணும்னா எனக்கு 20 வயசு குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு புது தெம்பு வருது. என்ன இப்படி நடக்குது? ரொம்ப வயசாயிருக்கு போல இருக்கப்பா, கை கால் எல்லாம் நடுங்குது. இட்லிக்கும் தோசைக்கும் மாவாட்டணும் ஆட்டாம இங்க என்ன சேர்த்தால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க.
எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடுறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடுறானுங்களா? இருக்கட்டும், அடுத்த தடவை கதை சொல்லும் போது முதல்ல இது. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் இளைஞர்கள் திரண்டுவாங்க எதிர்பார்க்கிறோம். பணத்தால வாங்க முடியாதுன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கு. சரி அதை விடு, உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? ஃப்ரிட்ஜ்லயே வளர்ந்த பையன். பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதுதான். இங்க பேசிக்கிட்டு இருக்கா? நான் ஒன்னு சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அவரே வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு செய்தி ஆகிறாரு. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நமக்கு போகாம இருக்குது. அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை கைப்பாவையாக்கிய அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை போன்ற நாம 1 பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 காசு. 1 பைசா ஒன்றிய அரசு திருப்பி தர்றது வெறும் 29 காசு. எங்க? ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. ஆனா 1000 தான் சொல்லுங்க, ஐயாச்சாமி சொன்னது கரெக்டா போச்சுங்க. உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் தெரியும். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வாயில வச்சிட்டீங்க. சொல்லாம நீங்க எல்லாரும் அங்கேயே பார், கடல் வர. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. எங்கடா? எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க மாரியா ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரம் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? ஏன்டா பிள்ளைங்க? அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். போ போ, அழப்படாது. எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களே, இந்திய கூட்டணி நீங்க யாரை கை காட்டுகிறீங்களோ அவங்க தான் அடுத்த முதல்வங்கிறாங்க. எது? அவங்க தான் அடுத்த முதல்வங்கிறாங்க. ஒருத்தனை ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைவர் உங்களை நீட்டி கை நாட்டுகிறது. அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம், அதையும் ஒரு கை பார்ப்போம். எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஒட்டுமொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் போராடுவோம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அப்படி நீங்கள் போகும் பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த அந்த பாதை அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். எனக்கு விஷயம் தெரியுமா? நான் ரிட்டையர் ஆயிட்டேன். ரிட்டையர் ஆயிட்டேனா? என்ன அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிட்டே? நாகலடியா வாச்சுட்டா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். என்ன பிரச்சனை? தெருவுல தானே பாடிட்டு இருக்காரு. ஆட்டை கேட்டணும், மாப்பிளைக்கு சந்தோஷத்தை பாரு. வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன். பாடுறேன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. என் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் 3 மணி தாயா, அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம்.